குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். சிக்ரோதி ஆண்டு ஆணி மாதம் 1ஆம் தேதி சனிக்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 15/6/2024 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 5:54. தீதி இன்று அதிகாலை 12:46 வரை அஷ்டமி, பின்பு நவமி. நட்சத்திரம் இன்று காலை 8:56 வரை உத்திரம், பின்பு அஸ்தம். நாம யோகம் இரவு 8:05 வரை வியாதிபாதம், பின்பு வரியான். கரணம் பிற்பகல் 1:43 வரை பாலவ கரணம், பின்பு கௌளவ கரணம். அமிர்தாதி யோகம் அதிகாலை 5:53 வரை சித்த யோகம், பின்பு மரண யோகம். நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. யமகண்டம் நண்பகல் 1:30 3 மணி வரை. குளிகை காலை 6 மணி முதல் 7:30 வரை. சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் 10:30 11:30 வரை, இரவு 9:30 10:30 வரை. வார சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். சந்திராசிரம நட்சத்திரம் காலை 8:56 வரை அவிட்டம், அதன் பின்பு சதயம் நட்சத்திரத்தில் சந்திராசிரமம் ஆரம்பம். இன்றைய தினம் ஆனி மாதம் 1ஆம் தேதி. இந்த தமிழ் மாதத்துல வரக்கூடியது என்னன்னா, முதல் நாள், அதுவும் சனிக்கிழமையிலே வருது. சடசீதி புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரி, இந்த சடசீதி புண்ணிய காலம்னா என்ன அப்படின்னு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? அதாவது மாதத்தில் முதல் நாள் இந்த மாதிரி வருவது, அதாவது சில நேரத்துல விஷ்ணுவுக்கு சிறந்த மாதமாகவும் சிவனுக்கு சிறந்த மாதமாகவும் வரும். இந்த 1ஆம் தேதி வரக்கூடிய இந்த நாள்ல நம்ம சிரார்த்தம் கொடுக்கலாம், திதி கொடுக்கலாம், அதே மாதிரி நல்லவைகள் செய்யலாம். பெருமாள் கோவிலுக்கு சென்று நம்ம வழிபாடு செய்யலாம். இந்த மாதிரி செய்யும் போது நமக்கு நன்மைகள் நிறைய உண்டு. இந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும். எத்தனை தீபம் ஏற்றணும்? நீங்க உங்களுக்கு எத்தனை வயசு இருக்கோ அத்தனை வயசு தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் மிக சிறப்பு. ஒண்ணு சிவன் கோவில், இல்லைன்னா பெருமாள் கோவில். இன்றைய நாள்ல அது செய்வது அற்புதமான ஒரு நாளாக இருக்கும். சரி, இன்னொரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு சனிக்கிழமை அப்படின்றதுனால இன்னைக்கு பெருமாள் வழிபாடு செய்யுங்க. இன்னைக்கு கொண்டு செல்லக்கூடிய பொருள் வசமு மட்டும் எடுத்து பாக்கெட்ல வச்சுக்கிட்டு போங்க. இன்றைய தினம் தீபம் ஏற்றும் திரிகளை பொறுத்து நமக்கு ஏற்படும் பலன்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம கோச்சாரத்தை பார்த்துடலாம். மிதுன லக்னம், லக்னத்திலே சூரியனும் மாந்தியும் சுக்கிர பகவானும் புத பகவானும், கன்னியில் சந்திர பகவானும் கேது பகவானும், கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகு பகவான், மேஷத்தில் அங்காரகன், ரிஷபத்தில் குரு பகவான். சரி, இப்பொழுது நம்ம தீபம் ஏற்றுவதை பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ தீபம் ஏற்றுவதற்கு நிறைய திரிகளை இப்பொழுது பயன்படுத்துறாங்க. அதுவும் இல்லாம குபேர அருள் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது செல்வ வளம் கிடைக்கணும். எல்லாருக்குமே இன்றைய காலகட்டத்துல என்ன தேவை? மன நிம்மதி தேவை, பணம் தேவை, அதே மாதிரி எல்லா விதமான வசதி வாய்ப்புகளும் தேவை, குடும்பத்தில் செல்வ வளம் இதெல்லாம் தேவை, கடன் தீரணும், பிரச்சனை தீரணும், சங்கடங்கள் தீரணும் அப்படின்னு தான் நம்ம ஒவ்வொரு வீட்டிலும் நினைப்பது உண்டு. அப்படி இந்த குபேரரின் அருள் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த குபேர திரி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இந்த குபேர திரினா என்ன? பெரிய தும்பை அப்படின்னு சொல்லுவாங்க. பெரிய தும்பையின் இலை, அதைத்தான் நாம் திரியாக பயன்படுத்துகிறோம். இந்த திரிக்கு அதிக விதமான சக்திகள் உண்டு. பச்சை இலையை திரியாக பயன்படுத்தினால் எரியக்கூடியது இது. தும்பை என்றால் துன்பம் என்று பொருள். அதனால்தான் இதுக்கு
இதுக்கு இன்னொன்று கூட சொல்லுவாங்க, பேய் மிரட்டின்னு கூட சொல்லுவாங்க. இதுல விளக்கு ஏற்றினால் என்னென்ன நன்மைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில் சந்தோஷம் பெருகும், நோய்கள் குணமாகும், செல்வம் அதிகரிக்கும், கண் திருஷ்டி தீரும், நேர்மறை சக்திகள் உங்க வீட்டில் அதிகரிக்கும். சரி, இது எனக்கு கிடைக்கலங்க, தேவை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தேவைப்படுவோர் வாட்ஸ்அப்ல உங்களுடைய அட்ரஸோட போடுங்க. அதுக்கப்புறம் நான் இங்க இருக்கிறவங்க ஃபோன் பண்ணி கேட்பாங்க, எவ்வளோ வேணும் என்ன வேணும்னு கேட்பாங்க. அப்போ நீங்க சொல்லலாம், சரிங்களா? ஏன்னா சில இடத்துல கிடைக்கும், சில இடத்துல வேண்டுவோர் மட்டும்தான். இது கம்பல்சரி அப்படின்றதெல்லாம் இல்லை, உங்களுக்கு தேவைப்பட்டால் கேட்டு வாங்கி கொள்ளலாம். சரி, அடுத்தது தாமரை தண்டு திரி. தாமரை தண்டு திரி அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு தெரியும் அதனுடைய சக்தி என்ன அப்படின்னு சொல்லிட்டு. தாமரை மலர்கள் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமிக்கு உரியது. நம்மளே கூட இது செய்யலாம். தாமரை தண்டு எடுத்துட்டு காய வச்சு அதை உலர்த்தி திரியாக்கி விளக்கில் திரியாக போட்டு ஏற்றி வர வாழ்வின் செல்வ நிலை உயரும். உங்களுடைய முந்தைய பிறவிகளின் பாவங்கள் அத்தனையும் போக்கி மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ விரும்பினால் உங்களுக்கு இந்த வழி உதவியாக இருக்கும். இந்த தாமரை தண்டை திரி போல கத்தரித்து காய வைத்து அதில் நெய் தீபம் ஏற்றி இதுல விளக்கு ஏற்றுவதால் லக்ஷ்மியினுடைய பரிபூரண அருள் உங்களுக்கு கிடைக்கும். சரி, அடுத்தது வாழைத்தண்டு திரி. இதெல்லாம் கூட நம்மளே செஞ்சுக்கலாம். இந்த வாழைத்தண்டு, தாமரை திரி இதெல்லாம் நம்மளே வீட்டில் செஞ்சுக்கலாம். இந்த வாழைத்தண்டு திரியை செய்து அதன் மூலம் விளக்கு ஏற்றுவதால் உங்களுக்கு தெரியாமல், அதாவது நமக்கு தெரியாமல் செய்த தவறு அப்படின்னு இருந்தால் அந்த தவறுகளுக்கு கடவுளிடம் மன்னிப்பை பெற்று தரும் இந்த வாழைத்தண்டு திரி. இது மட்டுமின்றி உங்கள் முன்னோர்கள் உங்களுக்கு அளித்த சாபங்கள் அத்தனையும் நீங்கும். இந்த திரிகளுக்கு எவ்வளவு மகிமை இருக்கு பார்த்தீங்களா? அதனாலதான் அந்த காலத்துலலாம் பெரியோர்கள் இதெல்லாம் சொல்லி வைத்து சென்றது. சித்தர்கள், பெரியோர்கள், முன்னோர்கள் இந்த வழிபாட்டை எல்லாம் அன்றைய காலத்தொட்டே இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு வந்துட்டு இருக்கோம். அதனால இது கிடைத்தா வாங்கி நீங்களும் இந்த திரியை போட்டு ஏற்றி உங்கள் வீட்டில் மகிழ்ச்சிகரமாக மங்களகரமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, மகிழ்ச்சி நிறைந்த நாள், யோகம் நிறைந்த நாள். குடுக்கல் வாங்கல இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் சாதகமாக முடியும். வழக்கு சார்ந்த விஷயத்துல உங்களுக்கு நல்ல ஒரு தீர்ப்பு கிடைக்கும். தேவையற்ற சிந்தனைகளை தவிர்ப்பது நல்லது. மன அமைதி ஏற்படும். நெருக்கமானவர்கள் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் மறையும். பழைய சிக்கல்கள் குறையும். பணி சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் அதிகரிக்கும். விலையுயர்ந்த பொருட்கள் மீது ஆர்வங்கள் ஏற்படும். இன்றைய நாள் தனவரவு நிறைந்த நாள், மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 1 அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமாக இன்னைக்கு இருக்கின்ற ஒரு நாள். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள்லாம் மறையும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வத்தோடு எதையும் செய்கின்ற ஒரு தன்மை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்து. அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, உங்கள் செயல்பாட்டில் புதிய அனுபவ அறிவு வெளிப்படும். நெருக்கமானவர்கள் அனுசரித்து செல்லுங்கள். கலைகள் மீது, கலைத்துறை சார்ந்தவர்கள் இன்றைய தினம் ஆர்வத்தோடு எதையும் செய்யக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும். நிறைய புதிய விஷயங்கள் உங்களுக்கு ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்கு. நீங்களே அந்த விஷயத்தை ஏற்படுத்தி கொள்ளவும் இருக்கு. எதிலும் உணவு பூர்வமாக செயல்படக்கூடிய ஒரு தன்மை. மனசுல வித்தியாசமான சிந்தனைகள் ஏற்படும். எதிர்பாராத சில செலவுகள் மூலம் நெருக்கடியான சூழல்லாம் உண்டாகும். இன்றைய நாள் பெருமை நிறைந்த நாளாக இருந்தாலும் உங்களுடைய ஆரோக்கியத்தை பார்த்து கொள்வது மிகவும் சிறப்பு. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3 அதிர்ஷ்ட நிறம் வெளிர்நீல நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு
புதிய அனுபவம் வெளிப்படும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் உண்டாகக்கூடிய ஒரு தன்மை. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடியான ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்து. அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, வியாபாரத்தில் இடமாற்றம் தொடர்பான சிந்தனைகள்லாம் அதிகரிக்கும். உடன் இருப்பவர்கள் ஆலோசனைகள் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். தாயின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வேலையில நல்ல முன்னேற்றமான வாய்ப்புகள்லாம் ஏற்படுகின்ற ஒரு தருணம். அதே மாதிரி இந்த சுரங்க பாதை அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த சுரங்க அமைப்புகள் வேலை செய்கிறவர்களுக்கு நல்ல ஒரு சாதகமான சூழல்லாம் இன்னைக்கு அமையும். அரசு தொடர்பான செயல்பாட்டுல அனுகூலம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கு. இன்றைய நாள் மேன்மை நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு அமையும். அதிசய கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 6 அதிர்ஷ்ட நிறம் வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேலோங்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் தேவை. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்து. அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களுக்கு சொத்து பிரச்சனைகளுக்கு சாதகமான முடிவெல்லாம் இன்னைக்கு கிடைக்கும். தன வரவு சிறப்பாக இருக்கும். குடும்பத்தாரின் தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி வைப்பீங்க. சகோதர வகையில நன்மைகள் நடைபெறுகின்ற ஒரு தருணம். வேலையாட்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் விலகும். மனசுல ஒரு புதிய தன்னம்பிக்கை ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு. வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாளுகின்ற ஒரு தருணம். உயர் அதிகாரிகளிடத்தில் மதிப்பு மரியாதை உயர்கின்ற ஒரு வாய்ப்பு. இன்றைய நாள் சோதனையை கூட சாதனை ஆக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் அமைஞ்சிருக்கு. அதிசய மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 6 அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் நல்ல முடிவு கிடைக்கும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள்லாம் விலகும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் வரவும் இருக்கும், செலவும் இருக்கும். அது சுப செலவாக இருக்கும். கல்வியில இருந்து வந்த குழப்பங்கள்லாம் விலகும். மாணவர்களுக்கு தெளிவு ஏற்படும். சகோதர வகையில சிறு சிறு சங்கடங்கள் தோன்றி மறைகின்ற ஒரு நாள். கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடின்றி இருக்கக்கூடிய ஒரு நாள். இழுபறியான சில வரவுகளெல்லாம் இன்னைக்கு வரக்கூடிய ஒரு தருணம். ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும். புதிய நபர்களின் அறிமுகத்தால் மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள். வியாபார அபிவிருத்திக்கான சூழல்லாம் அமையும். கணவன் மனைவிக்கிடையே மனமிட்டு பேசுங்க. இன்றைய நாள் சாதனை பிறக்கின்ற ஒரு நாளாக இருக்கு. இன்னைக்கு அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3 அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல தெளிவு ஏற்படும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வரவுகள் இன்னைக்கு சிறப்பாக இருக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா விஷயத்திலும் அபிவிருத்தி ஆகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் எதிர்பாராத சில செலவுகளால் நெருக்கடிகள் ஏற்படும். கவனமா இருங்க. பண விஷயத்துல கவனமா இருங்க. குடும்பத்தில் உள்ளவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும். சந்தேக உணர்வுகளால் குழப்பங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். கவனமா இருங்க. அதே மாதிரி இந்த கமிஷன் சார்ந்த ஒரு வியாபாரம் விஷயம் இதெல்லாம் சூழ்நிலையில அறிந்து இன்னைக்கு முடிவெடுத்தால் மிக சிறப்பாக இருக்கும். பங்கு சந்தையில் திட்டமிட்டு செயல்படுங்கள். சந்தேக உணர்வுகளை குறைத்து கொண்டால் இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். கஷ்டங்கள் எல்லாம் மறையக்கூடிய ஒரு நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 9 அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள்லாம் உண்டாகும்.
அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கும். இன்னைக்கு அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்கள் திட்டமிட்டு செயல்படுங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் உங்களுடைய பிள்ளைகளை அரவணைத்து செல்லுங்கள், மிக சிறப்பாக இருக்கும். அதுவும் இப்போ நிறைய வீட்டில் 10th +1 +2 படிக்கிற பசங்களெல்லாம் இப்பொழுது ரொம்ப ரொம்ப கவனமாக அரவணைச்சு பார்க்க வேண்டிய ஒரு தருணம் இருக்குது. அதனால துளாராசி நேயர்கள் பிள்ளைகளை அரவணைத்து பாருங்கள். வண்டி வாகனம் பயணம் செய்யும்போது ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. உடல்ல ஒரு விதமான அசதிகள் ஏற்பட்டு விலகும். வியாபாரத்தில் பேசும்போது ரொம்ப கனிவா பேசுங்க, ஆதாயம் கிடைக்கும். அலுவலக பணிகளில் திட்டமிட்டு செயல்படுங்கள். வெளி உணவுகளை குறைத்து கொள்ளுங்கள், மிக சிறப்பாக இருக்கும். இன்றைய நாள் அமைதி நிறைந்த ஒரு நாளாக அமையும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 5ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் அரவணைத்து செல்லுங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களை. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் தேவை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, எதிலும் மனமகிழ்ச்சியுடன் ஈடுபடக்கூடிய ஒரு தன்மை, லாபங்கள் நிறைந்த நாள், வெற்றி நிறைந்த நாள். இருந்தாலும் ஒரு சில விஷயத்தில் கவனம் தேவை. அதே சமயம் உறவுகள் வழியில சாதகமான சூழல்லாம் அமையும். வெளியூரில் இருந்து எதிர்பார்த்த செய்திகள் மகிழ்ச்சிகரமாக அந்த செய்தியெல்லாம் கிடைக்கும். பழைய பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட விதத்துல தீர்வு கிடைக்கும். சுப நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம். நீண்ட நாள் ஆசைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு தன்மை. ஆரோக்கியத்தை மட்டும் பார்த்து கொள்ளுங்கள். அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 2ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்தோஷம் நிறைந்த ஒரு நாள். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆசைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு தன்மை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, வேலை செய்யும் இடத்தில் மதிப்பு மரியாதை கூடும். சிந்தனையில தெளிவு ஏற்படும். உங்க செயல்பாட்டில ஒரு சுதந்திர போக்கு இன்னைக்கு அதிகரிக்கின்ற ஒரு நாள். இறை சார்ந்த பணியில ஆர்வங்கள் ஏற்படும். அரசு வழியில எதிர்பார்த்த உதவிகரெல்லாம் சாதகமாக இன்னைக்கு அமையக்கூடிய ஒரு நாள். உங்களுடைய அணுகுமுறையில சில மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இன்னைக்கு இருக்கும். திட்டமிட்ட காரியங்கள் எல்லாம் இன்னைக்கு நடக்கின்ற ஒரு நாள். இன்றைய நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாள், நிம்மதி நிறைந்த ஒரு நாள். அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 9ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை ஏற்படும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வத்தோடு எதையும் செய்கின்ற ஒரு தன்மை. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, நிர்வாகத்துறையில புதிய நபர்களின் அறிமுகம் இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு நாள். புதிய விஷயத்துல சிந்தித்து செயல்படுங்கள். நண்பர்கள் வழியில ஒத்துழைப்பு கிடைக்கும். வியாபாரத்தில் கொஞ்சம் அனுசரித்து நடந்து கொண்டால் இன்னைக்கு லாபங்கள் ஈட்டலாம். பிடிவாத போக்கினை குறைத்து கொள்ளுங்கள். அலுவலகத்துல மதிப்பு மரியாதை கூடும். தந்தை வழியில நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். இன்றைய நாள் மனதை பக்தியில் செலுத்துங்கள், சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 5ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் பெரியோர்களின் ஆதரவு சிறப்பை தரும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, எதிர்பாராத சில செலவுகளால் நெருக்கடிகள் ஏற்படும். நீ சந்திராசிரமம் இருக்கிறதுனால கவனமாய் இருங்க. குடும்பத்தில் அனுசரித்து செல்லுங்கள். எந்த ஒரு விஷயத்திலும் அவசரமின்றி செயல்பாடு இருக்கட்டும். சிலரின் சந்திப்புகள் மாற்றத்தை ஏற்படுத்தும். மனசுல ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்படுகின்ற ஒரு நாள். வியாபாரத்தில் பொறுமை தேவை. இன்றைய நாள் அலைச்சல்களும் இருக்கும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை,
அதிர்ஷ்ட எண் 6ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள்லாம் ஏற்படும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை தேவை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். இன்னைக்கு சுபமான ஒரு நாள், சுகமான ஒரு நாள். விலையுயர்ந்த பொருட்கள் மீது ஆர்வங்கள் உண்டாகுகின்ற ஒரு தன்மை. வியாபாரத்தில் சில தந்திரங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்னைக்கு ஏற்படும். புதிய துறையில ஆர்வங்கள் அதிகரிக்கும். உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு நாள். பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை. இன்றைய நாள் நன்மைகள் நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 5ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் வெளிசிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒற்றுமை அதிகரிக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தந்திரங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.